அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஆர்டிசன் ஜெனி அவங்க சேனல் நம்ம ஒரு ரீசனாக போட்ட வீடியோ பார்க்கலாம். என்னது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த இது ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்கன்னு வந்த ஷோ. இதோட கிராண்ட் ஃபினாலேவே முடிஞ்சு கோப்பையும் தூக்கி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுலயும் ஒரு சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி பாப்போம். பட் அதுக்கு முன்னாடி சிங்கிள் பசங்க இவரு ஜெயிச்சாரா சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதுக்கு ஏன் கில்லாடி ஜோடின்னு பேர் வச்சிருக்காங்க? கிளுகிளுப்பான ஜோடிகள் அப்படின்னு வச்சிருக்க வேண்டியதானே? அப்படி ஒரு ஷோவா? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. உண்மையிலே ஜோடி தானா? ஜோடிகளை தப்பு சொல்லக்கூடாது, அவங்க ஒழுங்கா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஷோ கூப்பிட்டாங்க, எனக்கு ஆள் கிடையாது, போன ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட்டு வந்தேன். மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் விட முடியாது. உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, கண்டிப்பா இருக்கணும், இல்லனாலும் நாங்க உருவாக்குவோம். ஹஸ்பண்ட் வைஃப்லாம் இல்லையாப்பா? ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் தான். கரெக்ட்டா? யா கரெக்ட். அதோட நான் ஃபுல் ஸ்டாப் போடலாமா இல்ல காமா போட்டுமா? இவர அந்த பிக் பாஸ் வந்தவர் தானே? நீ எந்த வேலை பார்த்து விட்டீங்க? வேலை பார்த்து விட்டா இது சரி வராது, சரி வராது. இன்னும் பல விஷயங்களை செய்றாங்க, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துருவோம். இப்படி ஒரு ஷோ நான் கேள்விப்படவே இல்லையா? ஷோவோட ஹோஸ்ட் யார் தெரியுமா? பழைய சென்டர் ஃப்ரெஷ் ஆட்ல அந்த பபிள் கம் வாயில போட்ட உடனே அப்படின்னு பச்சை முட்டைய பார்த்த பாம்பு மாதிரியே ஒருத்தர் பண்ணுவார் தெரியுமா? அவரோட 10x ஸ்பீட்ல பல வருஷமா அடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா ஒருத்தர்? சஞ்சீவ். அவர் தான் இந்த ஷோவோட ஹோஸ்ட். நீங்க அண்ணன் ஸ்பீடா பேசி பார்த்தது இல்லையா? பாக்குறீங்களா? நைன் வர வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான எபிசோட் காத்துட்டு இருக்கோம். போன வாரம் சன்ஃப்ளவர் செட்ல நடந்த டை பிரேக்கர் ரவுண்ட் ரொம்பவே பூம் 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 கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. 44 பிக்சல் விஜய் அப்படின்னு சொன்னா மிகை ஆகாது. இவரை பார்த்து தான் அவர் நடிக்கவே கத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். யாரே இவரு? குறைக்க பார்க்க கூடாது, குறைக்க பார்க்கணும். ஓகே, இவ்வளவு மோசமா நடிக்கிறேன் நான். ஜால்ரா தட்டலாம், அதுக்காக காது ஜவ்வு கிழிற அளவுக்கு தட்டாத. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். சரி, நம்ம எங்கேயோ புள்ளி வச்சு எங்கேயோ கோலம் போட்டுட்டு இருக்கோம். சோ டைவர்ட் ஆகாம மெயின் மேட்டரை பாத்துருவோம். சோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜோடியா எல்லாரும் வருவாங்க. அதுல மோஸ்டா எல்லாமே ரியல் பேர் தான், ஒரு சிலதெல்லாம் டூப்ளிகேட் பேர்ஸ். அதாவது அங்க வந்து பேர் ஆயிக்கலாம். இவங்களும் வந்திருக்காங்க. இவங்கள வச்சே அப்படியே ஷோ டெவலப் பண்றாங்க. கல்யாணம் நலுங்கெல்லாம் பண்ணி முடிச்சு விஜய் டிவி மாதிரியே சாந்தி முகூர்த்த லெவலுக்கு கொண்டு போயிருவாங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? சாம்பிளா? என்னடா புடவை சாந்தி முகூர்த்தம் நடத்துறாங்க. இது உண்மையா? இப்போ ஒன்னால நீங்க ரெண்டு பேரும் என் மனசுல இருக்கீங்க, ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டில மச்சான். சரிப்பா, இவங்களாவது பரவாயில்ல, உண்மையிலேயே லவ் பண்ணாங்க வெளியே, அதுக்காக இவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இவங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கதைன்னு கேக்குறீங்களா? நம்ம தலைவர் பிராங்க் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணுவாரு, எஸ்பெஷலி கேர்ள்ஸோட தான் நிறைய. அந்த மாதிரி பண்றப்போ ஒரு நாள் தலைவர் தாய்லாந்து போயிருக்காரு. அங்க இந்த பொண்ணை பிராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பர்த்டே போல இருக்கு. சோ உடனே கேக் வாங்கி வந்து கட் பண்ணி இந்த ரஷ்யன் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு சில டாக்ஸையும் போட்டு ஃபைனலி லவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. என்னடா இது? ஆரம்பிக்கலாம் போல இருக்கு. இப்ப கரண்ட்லி இவங்க லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணல. ஜீ தமிழ் என்ன பண்ணிருக்காங்க? விஜய் டிவி மட்டும் தான் நிச்சயதார்த்தம் கல்யாணம் வளைகாப்பெல்லாம் பண்ணுமா? நாங்களாம் பண்ண மாட்டோமா? இப்ப நம்ம பண்ண போற காரியத்துல தப்பி தவறி நாளைக்கு இந்த பொண்ணோட இவனுக்கு சண்டை வந்து விட்டுட்டு போகணும்னு கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு ஹிஸ்டரி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட பண்றோம்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து தாம்பூல தட்டு மாலை மோதிரம் எல்லாம் போட்டு இப்ப வீடியோ கால்லே பண்ணிட்டாங்கயா. கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. இது எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா? ஐயரையும் கூட்டினு வந்துட்டாங்க. நமஹ ஏகதந்தாய நமஹ கபிலாய நமஹ கஜகன்னகாய நமஹ லம்போதராய நமஹ. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு பண்றீங்க. போகுதுன்னு நினைக்கிறேன் ஷோ. அதான் சொந்தக்காரங்களுக்கு வீடியோ கால போட்டு 50 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்குமோ அதுக்கு ஒத்திகை பாக்குற மாதிரி நம்ம ஜீ தமிழ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு விளம்பரம் இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வச்சாங்க பாருங்க ஒரு சிறப்பான சம்பவம். ரஷ்யால இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்க, அவங்க அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு ஃபாரின் கொலாபரேஷனுக்கு புள்ளியார் சுழி போட்ட பெருமை ஜீ தமிழுக்கே போய் சேரும் அப்படின்னு நம்ம வாயாலே சொல்ல வைக்கிற அளவுக்கு கோலாகலமா பண்ணாங்க. இன்பம் எதுவரை நாம் போவோம். எப்படின்னு எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன்
நம்மள பாத்துக்குவோம். அதுல நம்ம மாப்பிள்ள எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லோ வெர்ஷன் தளபதி இருக்காருல்ல அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. பட் இந்த மாப்பிள்ளை பைப்புல நினைச்சிருக்கோம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா 10 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிருக்கும். ஆனா இவங்க மாலை, ஐயரு, மோதிரம், சொந்தக்காரங்க, வீடியோ காலு, 10க்கு வீடியோ புடிச்சு நேஷனல் டெலிவிஷன்லயே போட்டு விட்டானுங்க. இதுக்கு மேல என்ன? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கூமாம்பட்டி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அவரும் இந்த சாந்தினின்ற பொண்ணு சிங்கிள் பசங்கள்ல பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லையை மீறி போயிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க எதுக்கு இந்த ஷோல விட்டாங்க? ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுல வின் பண்ணிட்டாங்களா, அதனால இங்க கெஸ்டா கூப்பிட்டாங்க. கெஸ்ட் இல்லையா இவங்களும் ஒரு இந்த ஷோக்கும் கூட்டு வந்து நீங்க அடக்க ஒடுக்கமா பண்ணதுனாலதான் சிங்கிள் பசங்க சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே அடக்க ஒடுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்க பொட்டியை தூக்கிட்டு பொண்ணும் பையனும் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு ஒத்துக்கல இல்லையா, அதனால இவங்களை ஒத்துக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சீவ் மாமா என்ன பண்ணாரு, மாமாவா நான் உனக்கு மாமாவா என்ன பண்ண? அந்த பையன் தான் உன் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கன்னு சுத்திட்டு இருக்கானே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணாம அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்ப அப்படின்னு கேட்க என்ன தூக்கி 60 செகண்ட் அப்படியே நிக்கணும்னு அந்த பொண்ணு சொல்ல இவரும் முக்குன்னு முக்கிட்டு 60 செகண்ட் வச்சு நிக்க கடைசியா நம்ம சஞ்சீவ் மாமா இப்ப சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு விடாம பூச்சி கேமரா முன்னாடி கேட்க இதுக்கு மேல நான் என்ன பண்றது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேச்சுக்கு சொன்னா உடனே எடுத்துன்னு அங்க இருந்து ஒரு ரிங்க அப்படின்னு ஒரு ரிங்க வாங்கி வந்து ஆன் ஸ்பாட்லயே போட வச்சு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டாங்க பாருங்க. இதுக்கு 2 போட்டு போட்டீங்க. என்னடா பண்றீங்க? வேலையா பாத்துட்டு இருக்கீங்க? விஜய் டிவி தான் இந்த மாதிரியான மாமா வேலை எல்லாம் பாக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்களுக்கும் மேல பெரிய மாமா அப்படின்னு வாயால சொல்லாம ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டாங்க. பாத்தியா நீ இப்ப மாமா தானே. இத பத்தியும் பின்னாடி பேசுவோம். அடுத்து உண்மையான கல்யாணான கப்புள் 2 பேர் வந்தாங்க, கிறிஸ், ஐஷூன்னு. இவங்க 2 பேரும் ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் கொஞ்சம் தயங்கி பேசிட்டு இருக்காரு. பட் இவங்க எதிர்பார்க்கறதோ ஆன் கேமரால கொஞ்சம் அப்படி எல்லாம் இருக்கணும்ல. சரியா சொல்லி தொலையா. அப்பதானே நாங்களும் டிஆர்பி பார்க்க முடியும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஷோவோட டைரக்டர் சஞ்சீவ் மாமா காதுல டாக் பேக்ல சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட பொதுவா கேள்வி கேளுங்க, யாரு தப்பா சொல்றாங்களோ அவங்க இன்னொருத்தங்களுக்கு உம்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. பழைய ஐடியாவா இருக்கு. இவரும் அதை அச்சு பிசறாம நான் கேள்வி கேட்பேன், நீங்க உம்மா கொடுக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு நம்ம கிறிஸ்டிய ஏங்க இத்தனை கேமரா முன்னாடி நான் முத்தம் கொடுக்கறதா, யோ உன் பொண்டாட்டி தானே கொடுக்குறேன் அப்படின்னாலும், ஏங்க பொண்டாட்டியே இருந்தாலும் கேமரா முன்னாடி எப்படிங்க கொடுக்கறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னாலும் அட்டம் பிடிக்கிறாரு நம்ம சஞ்சீவ் மாமா. நீ கொடுத்துதான் பேசாம இருந்திருக்கணும். ஆனாலும் அந்த பையன் ஒத்துக்கவே இல்ல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரிப்பா கையிலயாவது கொடு அப்படின்னு சொல்ல கையிலயும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. கையை காமிச்சு கையில முத்த கொடுக்கலாமா? ப்ரோ இல்ல ப்ரோ நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ல எல்லாம். புருஷன் பொண்டாட்டி ஆனா அவங்களையும் விட மாட்டாங்க. நாங்க டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்குவோம் அப்படின்னு என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அட்டம் புடிச்சு அவர் நின்னுட்டு இருந்தாரா. சரிப்பா அட்லீஸ்ட் ஃப்ளையிங் கிஸ் ஆவது கொடுப்பா அப்படின்னு படுத்தே விட்டானயா. இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கலாமா? ஓகே சூப்பரா சரி கையில கொடுத்து தொலைறேன் அப்படின்னு ஃபைனலா அதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு ஃப்ளையிங் கிஸ்ஸ கொடுத்தாரு. ஆனா அந்த ஃப்ளையிங் கிஸ்ஸ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். கேமரானால ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இப்படி ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. பட் இன்ட்ரோ இப்படிதான் போச்சு. இதுக்கப்புறம் என்ன, புருஷன் பொண்டாட்டி காதலன் காதலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டீங்க சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கள ஒரு சில பண்ண விட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு டிஆர்பி ஏத்திடுவீங்க. இதானே அடுத்தடுத்து பண்ண போறீங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தா பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. கண்டஸ்டன்ஸ் ஹெலிகாப்டர்ல தூக்கின்னு போய் நடுக்கடல போடுறது, மலை உச்சியில இருந்து கைத்து புடிச்சுன்னு கீழே ஒரு எபிசோட்ல நெருப்போடலாம் விளையாட. நீங்க ரொம்ப டேஞ்சர் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கப்புள்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது சாதாரண டாஸ்க்லாம் கிடையாது, உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான டாஸ்க். அதுவும் கொஞ்சம் நெஞ்ச அடிலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி சர்வைவர்னு ஒரு ஷோ வந்துச்சு தெரியுமா, அந்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஐயோ ஆரம்பத்துல இவங்களை தப்பா நினைச்சிட்டோமே, இம்புட்டு நல்லவங்களா அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க பொசுக்குன்னு ஒரு பாயிண்ட்ல. சாரி மிஸ்டர்
மிஸ்டர் ரகுவரன் என்ன மன்னிச்சிருங்க. நான் புரியா? ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி. அந்த ஃபீலிங்ஸோடவே கடைசி எபிசோட பார்த்தா நீ எங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்க. இப்ப பாக்குறியா இந்த எபிசோட்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ இந்த வர எபிசோட் மட்டும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு தர்ற மாதிரி தாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பாயிண்ட்ல பசங்க குழந்தை ட்ரெஸ் போட்டு உட்காந்துப்பாங்களாமா, பின்னாடி பொண்ணுங்க ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுப்பாங்களாமா, அத பசங்க சிந்தாம சதறாம சப்பி சப்பி குடிக்கணுமாமா. இது குக் வித் கோமாளிலே பண்ணி கிடந்தாங்க. அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறோமா? வந்து தொலை. இதெல்லாம் பாக்குறப்பதான் ஒரு ட்ராக் புடிச்சு ஒழுங்கா போயிட்டு இருந்தீங்க, அதே அப்பப்போ விஜய் டிவி எட்டி பாக்குது அப்படின்னா கேட்க தோணுது. அது இந்த தங்கப்பாண்டி அந்த பாலை சிந்தாம செதறாம குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்ஷன் எல்லாம் பண்றத பாக்குறப்போ கருமம் கருமம் அப்படின்னு மூஞ்ச சொல்லிக்கதான் தோணுது. பட் நிறைய ரியாலிட்டி ஷோவை கம்பேர் பண்றப்போ இது எவ்வளவோ தேவலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு பண்ணாங்களே, அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா பாவீங்களா இது குடும்பத்தோட பாக்குற ஷோவா, குடும்பத்தை பெருக்கிற ஷோவா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலா இந்த சாந்தினியும் தங்க பாண்டியும். நீங்க ஒரு மாமா தானே? சரிங்க, கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி மாரல் ஆஃப் தி வீடியோ என்னன்னா, எந்த ஷோ வேணா எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியமா ரியாலிட்டி ஷோஸ் இப்படி அப்படி வச்சாதான் நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க. அதனாலதான் அப்பப்போ இப்படி வைக்கிறோம் அப்படின்னு இப்படி ஒண்ணு வச்சு அப்படி எப்படி வர்றதெல்லாம் மட்டும் ப்ரோமோல போட்டு உள்ள வந்து பார்த்தா ஏப்ரல் ஃபுல் பண்ற மாதிரி சீரியஸா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப முடியல. பட் அவங்களையும் சொல்லி குத்தம் கிடையாது. சர்வைவர்னு ஒரு ஷோ பண்ணாங்க, அது எவ்வளவு டீசென்ட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீசென்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஷோ. ஆனா என்ன பண்றது, அது பெருசா போகவே இல்ல. ஆனா இந்த பக்கம் சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு பண்றாங்க, அது பயங்கர ஹிட். அந்த பக்கம் பிக் பாஸ்னு ஒண்ணு பண்றாங்க, அது இன்னும் பயங்கரமான ஹிட். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார்? ஆமா, கிட்டத்தட்ட அடுத்த சீசனோட 10வது சீசன். சோ நம்ம மக்களுக்கு அடிதடி, சண்டை, சச்சரவு, காசிப்பு, கிளி கிளி பிலிபிலி இந்த மாதிரியான கண்டென்ட் தான் பிடிக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விஜய் டிவி அந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம மட்டும் இதுக்கு நல்லது பண்ணணும், நம்மளும் அப்படியே இறங்கிடுவோம் அப்படின்னு சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. விஜய் டிவியே தூக்கி சாப்பிடுற லெவலுக்கு. பட் இதையும் அப்படியே கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, அவ்வளவு வல்கரெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் டீசென்ட்டா இருந்துச்சு. சோ அவங்கள பார்த்து கெட்டு போவாதீங்க. நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஷோல சிங்கிள் பசங்களே கடைசியா இருக்கட்டும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் மத்த ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு போற பேர்ல நம்மளோட பண்பாடை கெடுத்துற வேண்டாம். அது மட்டும் ஒரே மத்தபடி நல்லபடியா பண்ண வாழ்த்துக்கள். அதெல்லாம் சரி, பிக் பாஸ் வீடியோ எங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கேட்பீங்க. நாங்க எதிர்பார்த்தது நீங்க ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து வர ரெவென்யூ வச்சாவது நாங்க ஓட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் வியூஸ் தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. இனி பிக் பாஸ் சீசன் 3 வீடியோஸ் வராது. இன்னொரு 5-6 மாசத்துல பிக் பாஸ் சீசன் 10 வந்துரும். அதுல டைரக்டா மீட் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நமஸ்தே நமஸ்கார். இது வந்து இப்படி ஒரு ஷோ இருந்தா தான் எல்லாரும் பாக்குறாங்க. தெரிஞ்சு மக்கள் பாக்குறதுனாலதான் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பாக்கலன்னா அவங்க எடுக்க. ஆமா, இது இப்போ யாருமே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது அதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிறாங்க, இது அவங்க குறை சொல்ல முடியாது. பாக்குறதுதான் எடுக்கிறாங்க. ஆமா, ஆனா இந்த அந்த கூமாபட்டி தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு அநியாயத்துக்கு இதாண்டா சான்ஸ், நம்ம சான்ஸ் இல்ல அவரு இத அட்வான்டேஜா எடுத்துட்டு பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சும்மா விளையாட்டா பண்ணலான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இவர் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணி அவரு என்ஜாய் பண்ணிக்கிறாரு. யாருக்கு தெரியும் என்ன நடக்குதோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்